ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இது ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், பைக்கோட ப்ராடக்ட். இது பைக்கோட சுவிட்சு கீ. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு பேக்கில் ரைட்டில் இருக்கிறதுனால நான் இந்த சுவிட்சை வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போய்ட்டுருக்கோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே கடைக்கு போய்ட்டுருக்கேன். இந்த சுவிட்சு தான் இன்றைக்கி லைட் எரியாதான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி மெக்கானிக் ஷாப்பில் போய் பார்க்க போகிறோம். ஸோ பைக்குனுக்கு பைக்கில் ஏறி கடைக்கு போய்ட்டுருக்கேன். உடம்படியில் ஒரு கடை தான், தம்பி அங்கே வேலை பார்க்குறான். ஸோ அந்த கடையில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி கடைக்கு வந்தாச்சு. அதை 2 வீலர் வாட்டர் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸும் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. 9 hour கடை. அந்த கடை அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் என் தம்பிகிட்ட கொடுத்து, தம்பி இதை கொஞ்சம் ரிப்பேர் பாருமா அப்படின்னு சொல்லி, சரி இது மாட்டி விடுன்னு சொல்லி பார்த்தாரு. கடைசியாக கரெக்டாக உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது தான் அவனோட பைக் ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இதான் அவனோட பைக்கு, RS 200. எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கான். யாருக்காக ஏதாவது பண்ணணும்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இது ரெடி பண்ணி தந்துடுவான். இது எல்லாமே அவன் இதெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சது அந்த பைக் எல்லாமே. ஸோ இதுதான் கடை. பைக் எல்லாமே அவன் பெயிண்ட் அடித்து ஓனாக இது பண்ணது. ஸோ அங்கேருந்து டக்குன்னு எனக்கு ஒரு கால் என் ஃப்ரெண்டோட நீங்கள் என்கேஜ்மெண்ட் எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ நம்ம அங்கே அப்படியே வச்சுட்டு தம்பிகிட்ட சொல்லி, தம்பி மாட்டி வை, நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அங்கேருந்து வந்தோம். கடைக்கியில் இதான் விநாயகா பேக்கரி. இந்த கடைக்கு வந்தோம். கடைக்கு கேக்கெல்லாம் பார்த்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேக் ஆர்டர் போட்டு பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேளையை பார்சல் வாங்கியாச்சு. சரி இப்போ நம்ம பைக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லி போய் ஃபஸ்ட்டு பைக் கடைக்கு போவோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நடந்து போய்ட்டுருக்கேன். பக்கத்தில் தான் ஒர்க் ஷாப்பு. ஸோ நான் நடந்தே போனேன். நடந்து போயிட்டு ஃபைனலாக கடைக்கிட்ட வந்துட்டேன். கடைக்கிட்ட பைக் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு மேலே இன்னொரு பைக் இருக்குது. இந்த ஒரு சின்ன பையன் தான் பார்த்துருந்தான். சரி ஒரு மாட்டிட்டேனா மாட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போனச்சா அவன் மறைச்சிட்டான். உடனே அவன் சொல்லிட்டான், ஆனால் இது பார்க்க முடியாது, லைன் ஏதோ ஃபால்ட் இருக்கும். இது ஃபால்ட் இல்லை, லைன் ஏதாவது நம்ம மாட்டின லைன் தான் ஃபால்ட் இருக்கும், அதான் லைட் எரியாமல் இருக்குது அப்படின்னா. சரி தம்பி அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஸோ அங்கேருந்து அப்படியே கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னடா லைட் எரியல ஃப்ரெண்டில், அப்படி லைட் எரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு வந்துட்டு அவன்கிட்ட காமிச்சு, இல்லை ஆன் பண்ணி காமிச்சேன், இல்லை லைட் எரியல, என்னாச்சு அப்படி பாருன்னு சொன்னதுக்கு கரெக்டாகவே அவனும் கடத்தி பார்த்துட்டு ஆனால் பாஸ் மட்டும் எரியுதுண்ணே, உள்ள லைட் எரியல, அதெல்லாம் இது டிம்மு போயிடுச்சு, பாஸ் மட்டும் தான் எரியுது, நம்ம வேறு லைட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அங்கேருந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ இதை மாட்ட கடைசி அதுக்கு மாட்டினா கூட ஒன்று தெரிஞ்சிருக்காது, அதையும் மாட்டல இதுவும் போச்சு, இதை மாட்ட எனக்கு டிம் வேறு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு சோகமாக வந்துருந்தேன். சரி என்ன பண்ண, எல்லாம் வாழ்க்கை எல்லாம் இதாகிடுச்சு, நேற்று நாளே சரியில்லை. ஸோ இதுதான் நடந்தது. கஷ்டம், அதுவும் மாட்ட முடியாமல் லைட்டும் இதாகலை. ஸோ முன்னால் லைட்டும் போயிடுச்சு. இப்போது ரொம்ப சோகமாகிடுச்சு, நேரத்துக்குள்ளே நாளே சரியில்லை. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஸோ பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.